வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது புது சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அதாவது குரூப் 1ல் 2011 மற்றும் 2014 கேட்கப்பட்ட கேள்விகள், 2011 ஒரு 11 கேள்வி, 2014 ஒரு 17 கேள்விகள், மொத்தம் 28 கேள்விகள். சரி, கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவைகளில் அதிகமாக நாட்டு உற்பத்திக்கு அதாவது ஜிடிபி காரணமாக இருப்பது? ஏ விவசாயம், பி தொழிற்துறை, சி சேவைகள், டி ஏற்றுமதி. சரியான பதில் சி சேவைகள். இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு அதிகப்படியாக உற்பத்தி செய்யும் பொருள்? ஏ சூரியகாந்தி, பி வெங்காயம், சி பருத்தி, டி கரும்பு. சரியான பதில் டி கரும்பு. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த வருவாயில் அதிக பங்கு வகிப்பது? ஏ விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறை, பி தொழிற்துறை, சி சேவைத்துறை, டி துறைசாரா துறை. சரியான பதில் சி சேவைத்துறை. நான்காவது கேள்வி, பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும் போது சேவைத்துறையின் பங்கு தேசிய வருமானத்தில்? ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி மாற்றம் இருக்காது, டி விகிதாச்சாரத்தில் மாற்றம் இருக்காது. சரியான பதில் ஏ அதிகரிக்கும். ஐந்தாவது கேள்வி, 1949 நாட்டு தேசிய வருமான கணக்கில் ஈடுபட்ட குழுவில் யார் இடம்பெறவில்லை? ஏ பிசி மலபோனிஸ், பி டிஆர் காட்கில், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி VKRV ராவ். சரியான பதில் சி தாதாபாய் நவ்ரோஜி. ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று, பிராந்திய வளர்ச்சி வேறுபாடுகள் திட்டமிடுதல் மூலம் குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், இந்திய வேளாண்மை தொழில்நுட்பம் அளவு பொதுவானது, ஆனால் வளமை பொதுவானது அல்ல. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஏழாவது கேள்வி, நில சீர்திருத்தங்கள் கீழ்கண்ட எதை உட்கொண்டிருக்கவில்லை? ஏ இடைத்தரகர்கள் ஒழித்தல், பி நில உடைமைகளை ஒருங்கிணைத்தல், சி கூட்டுறவு விவசாயம், டி விவசாயிகளுக்கு வீட்டுக் கடன் அளித்தல். சரியான பதில் டி விவசாயிகளுக்கு வீட்டு கடன் அளித்தல். எட்டாவது கேள்வி, தமிழ்நாட்டில் கிராமங்களுக்கு மின் வசதி செய்துள்ள அளவு? ஏ 50%, பி 75%, சி 99%, டி 80%. சரியான பதில் சி 99%. ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய பெருந்துறை வங்கி எது? ஏ இந்தியன் வங்கி, பி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, சி கனரா வங்கி, டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியான பதில் டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பத்தாவது கேள்வி, இந்தியாவில் வாழும் எதிர்பார்க்கும் வயது சிறப்பாக 1981 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை அதிகரித்துள்ளது. ஏ 54 ஆண்டுகளிலிருந்து 65.3 ஆண்டுகள் வரை, பி 50 ஆண்டுகளிலிருந்து 60 ஆண்டுகள் வரை, சி 51.2 ஆண்டுகளிலிருந்து 61.3 ஆண்டுகள் வரை, டி 56 ஆண்டுகளிலிருந்து 66 ஆண்டுகள் வரை. சரியான பதில் ஏ 54 ஆண்டுகளிலிருந்து 65 ஆண்டுகள் வரை. 11வது கேள்வி, நேர்முக வரி என்பது கீழ்கண்டவற்றில் எது? ஏ விற்பனை வரி, பி உற்பத்தி வரி, சி சுங்க வரி, டி இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான பதில் டி இவற்றுள் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து வர்றது 2014 கேள்விகள். கேள்வி மட்டும் நம்ம அதே ஆர்டர் பார்ப்போம். 12வது கேள்வி, 1977 ஆண்டு இந்திய தொழிற்கொள்கையில் ஊடுருவிச் சென்ற கூற்று? ஏ பேரளவு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவது, பி அடிப்படை தொழிலகங்களை முன்னேற்றுவது, சி சிறிய மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவிப்பது, டி வேளாண் மற்றும் சார்ந்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது. சரியான பதில் சி சிறிய மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவிப்பது. 13வது கேள்வி, காலியிடங்களை நிரப்புக. உலக நாடுகளில் இந்தியா
டேஷ் மக்கள் நலத் திட்டத்தை டேஷ் ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஏ முதலாவது 1950, பி இரண்டாவது 1952, சி முதலாவதாக 1952, டி இரண்டாவதாக 1951. சரியான பதில் சி முதலாவதாக 1952. 14வது கேள்வி. காப்பீடு முறைப்படுத்தல் மற்றும் வளர்ச்சி ஆணையம் IRDA சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986, பி 1991, சி 1999, டி 2005. சரியான பதில் சி 1999. 15வது கேள்வி. 2004 சந்தையை நிலைப்படுத்தும் திட்டத்தினை இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கியது? ஏ இந்திய நாணயத்தை வாங்கவும் விற்பனை செய்வதற்காகும், பி நீர்மைத்தன்மையை சரி செய்வதற்கான ஒரு அதிகப்படியான ஊடகமாக, சி வட்டி விகிதத்தை குறைந்த நிலையில் தீர்மானிப்பதற்காக, டி பொது விலை நிலையினை கட்டுப்படுத்துவதற்காக. சரியான பதில் பி நீர்மைத்தன்மையினை சரி செய்வதற்கான ஒரு அதிகப்படியான ஊடகமாக. 16வது கேள்வி. 2009ஆம் ஆண்டு இந்தியாவில் வறுமையை மதிப்பீடு செய்யும் நெறிமுறையை ஆய்வு செய்யும் குழு இவரது தலைமையில் அமைந்துள்ளது? ஏ VM டான்சேகர், பி LR ஜெயின், சி மார்டின் ராவாலியன், டி SD டெண்டுல்கர். சரியான பதில் டி SD டெண்டுல்கர். 17வது கேள்வி. இந்தியாவில் செலவு வரி விவரம் அறிமுகம் செய்யப்பட்டது? ஏ TT கிருஷ்ணமாச்சாரி, பி சி ராஜகோபாலாச்சாரி, சி யஷ்வந்த் சின்ஹா, டி ஆர் வெங்கட்ராமன். சரியான பதில் ஏ TT கிருஷ்ணமாச்சாரி. 18வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. ஏ புதிய பொருளாதார கொள்கையின்படி உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது. காரணம், உலகமயமாதல் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்புக்கான செலவை அதிகரிக்கிறது. இவற்றுள் சரியான விடை எது? ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானதாகும். பி ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானதாகும். சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை, ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான பதில் ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானதாகும். 19வது கேள்வி. பிப்ரவரி 2006ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் குறித்த சட்டம் இயற்றப்பட்டது. இவற்றின் முக்கிய குறிக்கோள் எதுவல்ல என்பதை அடையாளம் காண்க. ஏ கூடுதலான பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குவது, பி இறக்குமதியை ஊக்குவித்தது, சி வேலைவாய்ப்பை உருவாக்குவது, டி கட்டுமான வசதிகளை உருவாக்குவது. சரியான பதில் பி இறக்குமதியை ஊக்குவித்தது. 20வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரண விளக்கத்தை ஆய்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. கருத்து. ஏ வங்கி வட்டாரத்தில் ரத்னாகர் வங்கியை 4ஆம் நெடுஞ்சாலை வங்கி என்று அழைக்கின்றனர். காரணம். ஆர் இவ்வங்கியின் பெரும்பாலான வர்த்தகம் நெடுஞ்சாலையில் உள்ளது. மக்கள் தொகையில் மிகுந்த 10 நகரங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. இன் சரியான விளக்கம் ஆர் ஆகும். பி ஏ சரி ஆர் தவறு. சி ஏ சரி ஆனால் ஏற்கான விளக்கம் சரி, ஆர் சரியான விளக்கம் அல்ல. டி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏவின் சரியான விளக்கம் ஆர் ஆகும். 21வது கேள்வி. இந்தியாவில் கீழ்கண்ட துறைகளில் மின்சார நுகர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அரசு கொடுக்கும் முக்கியத்துவம் பிரகாரம் அதை ஒழுங்குபடுத்துக. ஏ தொழில்துறை, விவசாயத்துறை, ரயில் போக்குவரத்து மற்றும் பொது ஒளிப்படுத்துதல். பி விவசாயம், தொழில்துறை, பொது ஒளிப்படுத்துதல் மற்றும் ரயில் போக்குவரத்து. சி விவசாயம், பொது ஒளிப்படுத்துதல், தொழில்துறை மற்றும் ரயில் போக்குவரத்து. டி தொழில்துறை, விவசாயம், பொது ஒளிப்படுத்துதல் மற்றும் ரயில் போக்குவரத்து. சரியான பதில் ஏ தொழில்துறை, விவசாயத்துறை, ரயில் போக்குவரத்து மற்றும் பொது ஒளிப்படுத்துதல். 22வது கேள்வி. 2011ஆம் ஆண்டில் இந்தியாவில் மக்கள் தொகையில் மகளிர் கற்றவர் வீதம் ஏ 65.5%, பி 75.3%, சி 82.1%,
டி 64.5%. சரியான பதில் ஏ 65.5%. 23வது கேள்வி. வளர்ச்சி குன்றிய நாடுகளில் வெளிநாட்டு நிதியானது கீழ்காணும் இடைவெளிகளில் நிரப்பச் செய்கிறது. 1. சேமிப்பு இடைவெளி. 2. அந்நிய செலவாணி இடைவெளி. 3. தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக இடைவெளி. இயற்கை வள இடைவெளி 1 மற்றும் 3. பி 1, 2 மற்றும் 3. சி 1 மற்றும் 2. டி 2 மற்றும். சரியான பதில் 1, 2 மற்றும் 3. 24வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எதனுடைய வளர்ச்சி முக்கிய நோக்கமாகவும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அவசிய நிபந்தனையாகவும் சொல்கிறது. ஏ வேளாண் மற்றும் சார்ந்த துறைகள். பி தொழிற்துறை. சி சேவைத்துறை. டி வெளியுறவுத்துறை. சரியான பதில் ஏ வேளாண் மற்றும் சார்ந்த துறை. 25வது கேள்வி. டங்கல் திட்டம் இதனுடன் தொடர்பதாகும். ஏ காட் ஒப்பந்தம். பி ஐக்கிய நாட்டு அவை. சி பன்னாட்டு விதி. டி உலக வங்கி. சரியான பதில் ஏ காட் ஒப்பந்தம். 26வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் வாக்கியங்களை கவனி. 1. ஆற்றல் சக்தியை உருவாக்கும் முக்கிய நாடுகளில் இந்தியாவும் 1. 2. ஆற்றல் சக்தியை அதிகமாக நுகரும் நாடுகளில் இந்தியாவும் 1. 3. 1950-51 இந்தியாவின் ஆற்றல் சக்தி தொடர்ந்து பற்றாக்குறையாகவே உள்ளது. இவற்றுள் சரியான விடை எது? ஏ 1 மட்டும். பி 2 மட்டும். சி 1 மற்றும் 2. டி 1, 2 மற்றும் 3. சரியான பதில் டி 1, 2 மற்றும் 3. 27வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. மொத்த நாட்டு உற்பத்தி எப்பொழுதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக இருக்கும். கூற்று 2. மொத்த நாட்டு உற்பத்தியை பெறுவதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் நிகர காரணிகளின் வருமானத்தை சேர்க்க வேண்டும். இவற்றுள் எது சரியான விடை? ஏ 2 கூற்றுகளும் தனித்தனியே உண்மை, மேலும் கூற்று 2 கூற்று 1 சரியான விளக்கமாகும். பி 2 கூற்றுகளும் தனித்தனியே சரியானவை, மேலும் கூற்று 2 மற்றும் கூற்று 1 ஒன்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. டி கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. சரியான பதில் கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. 28வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. ஏ விலை கொள்கை நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் நோக்கம் உடையதாகும். காரணம். ஆர் நிதி பற்றாக்குறை பணவீக்க அழுத்தத்தை உண்டாக்கும். இவற்றுள் சரியான விடை எது? ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானதாகும். பி ஏ தவறானது, ஆனால் ஆர் சரியானதாகும். சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானதாகும். டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஏக்கு ஆர் சரியான விளக்கமாகும். சரியான பதில் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஏக்கு ஆர் சரியான விளக்கம் ஆகும். மிக்க நன்றி. நம்ம இன்னொரு பொருளாதார கேள்வியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.